சித்தி, எப்படி இருக்கீங்க சித்தி? இங்க சித்தப்பாவை காணோம். கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்லப்பா, வருவாங்க நிதானமா. நான் துணி எடுக்கணும்னு சொன்ன அக்கா, அதனால தான் வந்தேன். நீ எப்படிப்பா இருக்க? உன்னோட ஆஃபீஸ் வேலைங்கெல்லாம் எப்படி போகுது? சித்தி, எல்லாம் நல்ல மாதிரியே தான் போகுது. என்னப்பா சக்தி, நீ எப்படி இருக்க? உனக்கு எப்போ கல்யாணம்? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஜீவாக்கு முடிஞ்ச உடனே எனக்கு தான் ஆண்டி. ஓஹோ, அப்போ உனக்கும் பொண்ணு ரெடியாக இருக்குன்னு சொல்லு. ஐயோ சித்தி, அவன் ஜோக் அடிக்கிறான். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. சரி சரி, நம்மளே ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கோமே, இந்த இடம் கரெக்டு தானே? பொண்ணு வீட்டுக்கார யாரையுமே காணோம். இந்த இடம் தான் சித்தி, வந்துடுவாங்க. அம்மா, என்ன ஆச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜீவா. அப்புறம் வினோத், எப்படிடா இருக்க? ஆளே மாறிட்டு இருக்க, ஹீரோ மாதிரி ஆயிட்டு இருக்கடா. அப்படியா? தேங்க்ஸ் அண்ணா. ஆமாம், காலேஜ் முடிஞ்சிச்சு தானே? இப்போ என்ன பண்ணுற நீ? இந்த வருஷம்தான் நான் காலேஜ் முடிஞ்சு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கேன். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஓ, குட் குட். பாட்டி, என்ன ஆச்சு என்னோட டார்லிங்க்கு? முகத்தை இப்படி உம்மன்னு வச்சுன்னு இருக்காங்க. தெரியலடா, இங்கே வர வரைக்கும் கூட நல்லா தான் இருந்தா. என்ன ஆச்சுன்னு தெரியல. டார்லிங், பானு டார்லிங், என்ன ஆச்சு? அடச்சி போடா, உத பட போகிற இப்போ நீ. சரிடா மச்சான், இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? வாங்க அந்த பக்கம் போகலாம். அவங்க வர வரைக்கும் வரதானே செக்ஷன்ஸில் போய் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். நீ சொல்கிறதும் சரிதான்டா, போலாம் வா. அம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்கு இப்படி இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா. இந்த கல்யாணத்தை நான் மெயினாக ஒத்துக்குந்தே உங்களுக்காக தான். நீங்களே இப்படி ஹாப்பியாக இல்லாமல் இருந்தா எப்படிம்மா எனக்கு ஹாப்பியாக இருக்கும்? யாராச்சும் எதனா சொன்னாங்களா? இல்லை பொண்ணு வீட்டில் எதனா சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா. உங்கள் வாய் வேணுமனா ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் முகமே காட்டி கொடுக்குதே ஏதோ இருக்குன்னு. ஏன் ஜீவா, இது வரைக்கும் நான் உனக்கு பண்ணது எல்லாமே கரெக்டாக தானே ஜீவா இருந்திருக்கு? என்னம்மா, எனக்கு போய் கெடுதல் நினைக்குவீங்களா நீங்கோ? நான் படித்த ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி தானம்மா பண்ணியிருக்கீங்க. அப்பா இருந்தப்புறம் கூட நீங்கள் தானே எனக்கு பக்கத்துணையாக இருந்தது. அதனால தானம்மா நான் இந்த லெவலுக்கு வர முடிஞ்சுது. இந்த இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? இல்லை என்னோட வற்புறுத்தலுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறியா? நான் உனக்கு கரெக்டான பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கேனா? கரெக்டான இடம் தானே இது? அம்மா, நான் ஃபஸ்ட்டு உங்களோட வற்புறுத்தலுக்காகத்தான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கினேன். அப்புறமா ஆதியை பார்த்தப்புறம் எனக்கு பிடிச்சிருக்குமா. நிஜமாக தான் சொல்கிறியா ஜீவா, இல்லை என்னை சமாதானப்படுத்த இப்படி சொல்கிறியா? ஐயோ இல்லைம்மா, நிஜமாக தான் சொல்கிறேன். எனக்கு இந்த ஆதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்கள் மருமகளை கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அவளுக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. டெய்லி அவகிட்ட பேசுகிறேன். அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நான் கூட உங்கள் சித்தி பேசுனதை பார்த்து உன் வாழ்க்கையை நானே அழிச்சிட்டனோன்னு பயந்துட்டேன்டா. அம்மா, சித்தி எப்போவுமே இப்படி தானே, ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பேசினே இருக்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் தலையில் போட்டுக்காதீங்க. அப்புறமா உங்களோட சந்தோஷம்தான் பாழாகும். ஜீவா, உனக்கு இந்த விஷயம் ஒருத்தலாம் இல்லையா? எந்த விஷயமா? ஜீவா, உங்கள் சித்தி பை சான்ஸ் வினோதுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் பெரிய இடத்துல நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற பொண்ணாக தான் கல்யாணம் பண்ணுவா. அப்போது உனக்கு ஏதோ மனசுக்கு கஷ்டமாக இருக்காதுல்ல? அதுக்கு எதுக்கும்மா நான் கஷ்டப்பட போகிறேன்? இல்லை, அந்த பொண்ணையும் ஆதியும் கம்பேர் பண்ணுவாங்கல்ல, பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற பொண்ணு அப்படி இப்படின்னு. ஐயோ அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்வீங்க? ஸ்டேட்டஸை பார்த்து வர்றதில்லம்மா நல்ல வாழ்க்கை. ரெண்டு பேரும் அந்யோன்யமாக எப்படி வாழறோன்றதுல தான்மா இருக்குது. எத்தனையோ பேர் ஸ்டேட்டஸை பார்த்து கட்டின்னு இன்னைக்கு ஒன்றவா வாழ்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணின்னு போயினே இருக்காங்கம்மா. அதால் நீங்கள் இதை எதையுமே தலையில் போட்டு கெடுத்துக்காம கல்யாண ஷாப்பிங்கை தடபுடலாக பண்ணுங்க. சரிடா ஜீவா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இங்கே பாரு, நான் என் மருமகளுக்கு என்ன வேணால் வாங்குவேன், எவ்வளோ ரேட்டில் வேணால் வாங்குவேன். நீ ஒன்றுமே சொல்லக்கூடாது. உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏது தாயே? எல்லாம் தங்களுடைய விருப்பம். நீங்களாச்சு உங்கள் மருமகளாச்சு என்னை ஆளை விடுங்கள்.
போடா பாடவா. இப்படித்தான் என்னோட டார்லிங் எப்போவுமே சிரிச்சுன்னு இருக்கணும். சரி வாங்க போகலாம். ஆதி அவங்க வந்துட்டாங்களான்னு பார்க்கலாம். ம் சரி வா போகலாம். ஐஷோ இங்கே பாருப்பா, உன் ட்ரெஸ் எடுத்துக்கோ நீ ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு. அப்புறமா அவங்க வந்த அப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறோம். ஏய் ஆண்டி பாட்டி எல்லாம் எங்கடி? அதோ பின்னாடி நிதானமாக நடந்து வருவாங்க. வா நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம், எதனா ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணலாம். எனக்கு வேண்டான்னா கேட்க மாட்டியே நீ. ஏன் கதை கேட்காது. வா ஃபஸ்ட்டு உனக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணலாம். ஆமாம் என்ன ட்ரெஸ் எடுக்க போகிற? கவுனா சுடியா லெஹங்காவா என்ன எடுக்க போகிற? இப்போ நான் இருக்கிற கண்டிஷனில் எனக்கு எதுக்குடி லெஹங்காலாம்? அப்புறம் வெறும் உன்னோட பர்த்டேக்கு மட்டும்தான் நீ ட்ரெஸ் எடுப்பியா? என் கல்யாணத்துக்கு எடுக்க மாட்டியா? ஓ அது வேற இருக்கா? சி போடி, உன்கிட்ட பேச மாட்டேன் நான். என்ன அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன்? அப்போனா எனக்கு கல்யாணம் ஆகிறது உனக்கு இஷ்டம் ஆகலையா? அப்படி இல்லடி. போ, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். நீயே இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? பின்ன உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுனா என்னோட கல்யாணத்துக்கு நீ எப்படி ரெடி ஆகணும்? நீயே இப்படி இருந்தா போ, எனக்கு ட்ரெஸ் எடுக்கிற மூடே போச்சு. சரி சரி கொஞ்சம் மெதுவாக பேசு, எல்லாரும் கேட்குறாங்கல்ல. யார் கேட்டா? என்னைக்கு என்ன, என் ஃப்ரெண்டுக்கே என்னோட கல்யாணம் பிடிக்கலன்னு ஆயிப்போச்சு. அப்புறமா என்ன? போ சரி வா வீட்டுக்கு போகலாம். என்னடி நான் உன்னை தானே பார்த்து பேசின்னு இருக்கேன், நீ எங்கே பார்த்துன்னு இருக்க? அது இல்லை, உன் பின்னாடி யாரோ நின்று இருக்காங்க, நம்ம அந்த பக்கம் போய் பேசலாமா? ஏன் பின்னாடியா? யார் அது? ஹலோ மிஸ்டர், எதுக்கு என் பின்னாடி நிற்கிறீங்க? ஹலோ ஹலோ சரிடி, இவர் தான் உன்னோட அவருன்னு தெரிஞ்சிச்சு. என்ன இது இப்படி ரொமான்ஸ் பண்ணுறீங்க என்ன வச்சுக்கிட்டே? ஏய் கொஞ்சம் இப்படி திரும்பி பாருடி. ஆதி ஆதி, உன்னோட ஃப்ரெண்டு உன்னை கூப்பிடுறாங்க பாரு. ம் நல்லாவே கேட்குது. மச்சான் பப்ளிக் பிளேஸ்டா. அடிப்பாவி, இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு கத்துறேன், உனக்கு காதில் விழலையா? சீப்போ. ஏய் ஐஷோ, ஏய் சாரிடி ஐஷோ. யார் அது? அவளா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாளைக்கு அவளுக்கு பர்த்டே, அதான் ஷாப்பிங்க்கு வந்தா என் கூடவே. சரி சரி அவள் கோச்சிங் போயிட்டா, நான் போகிறேன், நீங்கள் வாங்க. மச்சான் உனக்கும் ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குடா, யூஸ் பண்ணிக்கோ. யாரடா சொல்ற? அந்த பொண்ணையா? பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்குமாப்ல. எந்த இடமா இருந்தா என்னடா, லவ்வில் அதெல்லாம் காணாமல் போயிடும். வா வா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பலி கொடுக்க டிசைட் பண்ணிட்டேன். சரி வா போலாம்.